வெல்கம் டு அவர் சேனல் பேக். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம். நடுவில் ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. அதனால் இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம்னா பவுலிங் ட்ரிக்ஸ் அண்ட் கேச்சிங் ட்ரிக்ஸ். இப்போ நீங்கள் பவுலிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரிக்ஸ் வேணும்னா அதாவது இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. மெயினான ட்ரிக் ஸ்விங்காக அதாவது ஸ்பின் போட மாதிரி தான் பால் ஸ்விங் ஆகும். ஆனால் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது ஸ்பின் ஆகும். எப்படின்னா பாலை கரெக்டாக கையை ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு பாலோட கிரிப் இருக்குல்ல, கிரிப்பை இப்படி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டெம்பு எக்ஸாம்பிளுக்கு பால் இதுன்னு வச்சுக்கோங்க. அதே இப்போ ஸ்டெம்பிங் இருக்குன்னா கரெக்டாக யாக்கர் போடுற மாதிரி போனாங்கன்னா யாக்கர் ஆகாது, பவுன்ஸ் ஆகும். இதே நீங்கள் யாக்கர் எப்படி போடலாம் அதே டைரக்ஷன் தான். ஆனால் கையை மாற்றி இப்படி வச்சுக்கணும், இப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் பவுலிங் போடும்போது இப்படி போடணும். ஓகேவா? யாக்கருங்கிறது பால் நீங்கள் கிரிப்பில் எப்படி வேணால் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பவுலிங் போட வரும்போது இப்படி போகணும். அப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக ஸ்டெம்ப் எங்கே இருக்கோ அது கீழே போய் இப்படி பால் பிச்சு குத்தி அடிக்கணும். ஆனால் இது மெயினான இப்படி போடணும்னா இப்படிதான் யாக்கருங்கிறது இப்படி போடணும். ஆனால் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மாதிரி ஆட்களுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் பவுலிங் போடுவாங்க. இருந்தாலும் யாக்கர் வரும். ஆனால் கர்சிவ்ல பவுலிங் போடுறது இப்போதைக்கு நம்ம பாப்புலராக இருக்கிறது 2 பேர், மலிங்கா, பத்திரானா. இவங்க 2 பேரும் ஒரே சேம் ஆக்ஷன் தான். பத்திரானா மலிங்காவை பார்த்து தான் காப்பி பண்ணார். ஸோ கிங் ஆஃப் மலிங்கா பால் இப்படி போடுவார் அவர். இதே நீங்கள் ஸ்விங் பண்ணணும்னா பாலை ஸ்பின் வித் ஸ்விங் பண்ணணும்னா இன்ஸ்விங் பாருங்கள். இன்ஸ்விங்கிறது இப்படி பண்ணும். பால் இப்படி ரொட்டேட் பண்ணி விடணும், இப்படி பண்ணணும், இப்படி ரொட்டேட் பண்ணணும். இதே நீங்கள் அவுட் ஸ்விங் பண்ணணும்னா இப்படி அதே தான் இன்ஸ்விங்குக்கு இப்படி பண்ணணும். இப்படி ஹேண்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஆக்ஷன் செய்யணும். அதே நீங்கள் அவுட் ஸ்விங் இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்பின் அப்படியே நம்ம ஸ்பின் முடிஞ்சது யாக்கர் முடிஞ்சது ஃபாஸ்ட் பவுலிங் கேட்ச் எப்படி ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக மேலே வர டைரக்ஷன் பார்த்து கையை இல்லை நம்ம ஒன்று ஹேண்டில் கூட பிடிக்கலாம், டபுள் ஹேண்டில் கூட பிடிக்கலாம். ஸோ பால் வர டைரக்ஷன் பார்த்து கரெக்டாக கையை அடிக்கணும். இப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேட்ச் பிடிக்கணும்னா மேலே பாலை வச்சு கரெக்டாக கை கீழே வச்சு போகணும். இன்னைக்கான விளாக் முடியுது. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.